ஜார்ஜ் ஆர்வெல்லின் விலங்கு பண்ணை. அத்தியாயம் 5. மாரி காலத்தில் மாலியால் தொந்தரவு அதிகரித்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு அது காலங்கடந்து வந்தது. தூங்கிவிட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டது. மேலும் சொல்லிக்கொள்ள முடியாத உடலில் வலிகளும் நோய் நொடிகளும் இருப்பதாக சொல்லிக்கொண்டது. ஆனால் அதற்கு பசி மட்டும் எப்பொழுதும் போலதான் இருந்தது. ஏதாவது ஒரு சாக்கை சொல்லிக்கொண்டு அது வேலை செய்வதை நிறுத்திவிட்டு ஓடிவிடும். குடித்தண்ணீர் நிரம்பியிருந்த குட்டையின் கரையில் போய் நின்று கொண்டு தண்ணீரில் தெரிந்த தன் பிம்பத்தை பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டே பொழுதை கழிக்கும். ஆனால் இதைவிட முக்கியமான விஷயம் ஒன்று பற்றியும் வதந்திகள் நிலவின. விலங்கு பண்ணையிலேயே ஒரு நாள் ஆனந்தமாக மாலி நாட்டிய நடை பயின்று கொண்டு வந்தபோது அதன் அழகிய வால் ஆடுவதையும் அதன் முகபாவத்தையும் பொருட்படுத்தாமல் குளோவர் சொல்லிற்று. மாலி, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். விலங்கு பண்ணையை பாக்ஸ்வுட் பண்ணையிலிருந்து பிரிக்கும் வேலி ஓரத்தில் நின்று நீ அப்பால் பார்த்து கொண்டிருந்ததை நான் இன்று காலையில் பார்த்தேன். பில்கிங்டனின் ஆட்களில் ஒருவன் வேலிக்கு அப்பால் நின்று கொண்டிருந்தான். நான் வெகு தூரத்தில் இருந்ததால் எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. எனினும் அவன் உன்னுடன் பேசிக்கொண்டிருந்ததையும் உன்னை தடவி கொடுத்ததையும் நான் கண்டேன் என்றுதான் நினைக்கிறேன். இதற்கு என்ன அர்த்தம் சொல்லு? அவன் என்னை தொடவில்லை, நான் அங்கே இல்லை, அது பொய் என்று கத்திற்று மாலி. பின்னர் குதித்து கொண்டே கோபமாக தரையை காலால் பிரண்டியது அது. மாலி, இதோ என்னை நிமிர்ந்து பார். நிஜமாகவே சொல்கிறையா? அந்த மனிதன் உன்னை தட்டி கொடுக்கவே இல்லையா? சத்தியமாக என்னை நிமிர்ந்து பார்த்து சொல்லு என்றது குளோவர். அது பொய் என்றது மாலி. ஆனால் குளோவரை நிமிர்ந்து பார்க்க அதற்கு தைரியம் வரவில்லை. அடுத்த வினாடியே அங்கிருந்து துள்ளி குதித்து ஓடிப்போய்விட்டது அது. குளோவருக்கு ஒரு யோசனை தோன்றிற்று. பிறகு மற்ற எந்த விலங்கினிடமும் எதுவும் சொல்லாமல் அது இரகசியமாக மாலியின் அறையை சோதனை போட்டு பார்த்தது. வைக்கோலை புரட்டி பார்த்தபோது அதன் அடியில் பல சர்க்கரை கட்டிகளும் பல வர்ண ரிப்பன் கொத்துகளும் காணப்பட்டன. இதற்கு 3 நாட்களுக்கு பிறகு மாலி எங்கேயோ மாயமாக மறைந்துவிட்டது. சில வாரங்கள் அது எங்கே போயிற்று என்பது இரகசியமாகவே ஒரு புதிராகவே இருந்தது. பிறகு வில்லிங்டன் கிராமத்தின் எதிர்ப்பக்கத்தில் அதை ஒரு நாள் கண்டதாக புறாக்கள் வந்து சொல்லின. ஒரு சிறிய அழகிய ரேக்லா வண்டியை இழுத்து கொண்டு அது போய்க் கொண்டிருந்ததாகவும் அந்த வண்டி போய் மதுக்கடை முன் நின்றதாகவும் முகம் சிவந்த தடியன் ஒருவன் மாலியை தட்டி கொடுத்து கொண்டு நின்று அதற்கு சர்க்கரை கட்டியை கொடுத்து கொண்டிருந்ததை கண்டதாகவும் புறாக்கள் வந்து கூறின. அதன் மேலெல்லாம் மயிர் அழகாக வெட்டிவிடப்பட்டிருந்ததாம். அது பிடரி மயிர் செக்க செவல் என்று ஒரு ரிப்பன் அணிந்திருந்ததாம். மிகவும் உல்லாசமாக இருந்தது மாலி என்று புறாக்கள் வந்து சொல்லின. அதற்கு பிறகு விலங்குகள் எதுவும் மாலியை பற்றி பேசுவதே கிடையாது. ஜனவரி மாதத்தில் குளிர் மிகவும் கடுமையாக இருந்தது. பூமி இரும்பு மாதிரி கெட்டியாக உறைந்து கிடந்தது. வயல்களில் வேலைகள் எதுவும் செய்வதற்கில்லாமல் இருந்தன. பெரிய கொட்டகையில் ஒன்றன் பின் ஒன்றாக பல கூட்டங்கள் நடந்தன. அடுத்த பருவ காலத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி திட்டமிட்டு கொண்டே பன்றிகள் காலம் கழித்தன. நாளடைவில் பன்றிகள் தான் விலங்குகளிலே அறிவு மிக்கவை என்பதும் அவை தீர்மானித்தபடிதான் பண்ணையில் எல்லாம் நடக்க வேண்டும் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டுவிட்டது. எனினும் எல்லா தீர்மானங்களை பற்றியும் எல்லா விலங்குகளும் ஓட்டளிக்க வேண்டும் என்பது நடைமுறையில் வழக்கமாக இருந்து வந்தது. இந்த ஏற்பாட்டின்படியே எல்லாம் நடந்து வந்திருக்கும். ஆனால் ஸ்னோபாலும் நெப்போலியனும் எப்பொழுதுமே ஓயாமல் சண்டை போட்டு கொண்டன. முடிவில்லாத விவாதங்கள் நடத்தின. ஒத்துப்போகக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட அவை இரண்டும் ஒத்துப்போக மறுத்தன.
ஒன்றை ஒன்று எதிர்ப்பதற்காகவே அவை இருந்தன என்று தோன்றிற்று. ஒன்று, இவ்வருடம் பார்லி அதிகம் விதைக்கலாம் என்றால், மற்றது வேண்டாம், கொள்ளுதான் விதைக்க வேண்டும் என்று விவாதிக்க ஆரம்பித்துவிடும். ஒன்று, இந்த வயலில் முட்டைக்கோஸ் போடலாம் என்றால், கூடாது, கிழங்குகள் தான் நட வேண்டும் என்று மற்றது ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றும் கட்சி கட்டி கொண்டு விவாதிக்க கிளம்பும். இருவருக்கும் சீடர்கள் பலர் இருந்தார்கள். ஒவ்வொரு சிறிய விஷயத்தை பற்றியும் விவாதம் காரசாரமாக நடைபெறும். ஸ்னோபால் கூட்டங்களில் மிகவும் அற்புதமாக பேசி தன் கட்சிக்கு பலம் தேடிக்கொள்ளும். ஆனால் இடைவேளிகளில் ரகசியமாக பலம் தேடி தேர்வில் ஜெயிக்கிற ரகசியத்தை நெப்போலியன் நன்கு அறிந்திருந்தது. ஆடுகளிடம் நெப்போலியன் சொல்வதுதான் எடுபட்டது. சமீப காலத்தில் ஆடுகள் சமய சந்தர்ப்பம் பாராட்டாமல் 4 கால் நல்லது, 2 கால் கெட்டது என்று அடிக்கடி பலமாக கத்தி வந்தன. எந்த கூட்டத்திலும் அவை இப்படி கத்த ஆரம்பித்து விட்டதால் யார் பேசிக்கொண்டிருந்தாலும் பாதியில் நிறுத்திவிட வேண்டியதாக இருந்தது. ஸ்னோபால் பேசிக்கொண்டிருக்கும் போது முக்கியமான வாதங்கள் வருகிற சமயங்களில் ஆடுகள் 4 கால் நல்லது, 2 கால் கெட்டது என்று உறக்க விலங்கு பண்ணையே கிடுகிடுக்கும்படி கத்தத் தொடங்கிவிடும். பண்ணை வீட்டில் கிடந்த குடியானவர்களும் ஆடு மாடு வளர்ப்பவர்களும் என்கிற பத்திரிகையின் பழைய இதழ்களை படித்து பல புது புது விஷயங்களை அறிந்து கொண்டு பிரசங்கம் செய்ய வந்திருந்தது ஸ்னோபால். பண்ணையை சீர்திருத்தி முன்னேற்றம் அடைவதற்கான யோசனைகள் பலவற்றை அது சிந்தித்து வைத்திருந்தது. புள்ளி விவரங்களுடன் பல விஷயங்களை அது மற்றவர்களுக்கு தெளிவாக்க தயாராகி கொண்டிருந்தது. அறிவு முதிர்ந்த பாவத்துடன் வயலில் வடிகால்கள் அமைப்பது, சேறு கூடுவது என்றெல்லாம் பேசும் ஸ்னோபால், விலங்குகள் சாணி போடுவதை தினம் ஓர் இடத்தில் போடாமல் பல இடங்களில் உபயோகமாகிற வழியில் போட்டால் அதனால் பண்ணையில் வேலை குறையும் என்று அது தக்க ஆதாரங்களுடன் வாதம் செய்தது. நெப்போலியன் இதெல்லாம் சமர்த்து இல்லாத பன்றி, புதுசாக திட்டம் எதுவும் வகுக்க தெரியாது, அதற்கு அமைதியாக ஸ்னோபாலின் திட்டங்கள் எல்லாம் பலிக்காது என்று வாதம் செய்வதுடன் நின்றுவிடும். ஆனால் அவைகளுடைய விவாதங்களில் மிகவும் முக்கியமானதாக காற்று இயந்திரம் பற்றி நடந்த விவாதத்தை தான் சொல்ல வேண்டும். பண்ணை வீட்டுக்கு அருகில் இருந்த புல்வெளியில் ஒரு பெரிய மேடு இருந்தது. பண்ணையில் அதுதான் அதிக உயரமான இடம். அந்த இடத்தையெல்லாம் அளந்து கணக்கு போட்டு பார்த்துவிட்டு அங்கு ஒரு காற்றாடி இயந்திரம் அமைப்பதன் மூலம் ஒரு மின்சார உற்பத்தி இயந்திரம் இயக்கி பண்ணைக்கே மின்சாரம் உண்டாக்கலாம் என்றது அது. இரவில் வெளிச்சமும் பகலில் உஷ்ணமும் தர மின்சாரம் உபயோகிக்கப்படும். விலங்குகள் சௌகரியமாக வாழ்ந்து முன்னேற காற்றாடி இயந்திரம் மிகவும் உபயோகப்படும். அது தவிர மின்சாரத்தினால் ரம்பம், புல்வெட்டி மற்றும் பல தினுசான வெட்டிகள், பால் கறக்கும் இயந்திரம் முதலிய எல்லாவற்றையும் இயக்கலாம் என்றும் சொல்லிற்று ஸ்னோபால். விலங்குகள் அதுவரையில் இது போன்ற எதையும் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அந்த பண்ணை பழைய பண்ணை, நவீன நாகரிக சாதனங்கள் அடைந்த பண்ணை அல்ல. விலங்குகள் எல்லாம் ஆச்சரியத்துடன் ஸ்னோபாலின் திட்டங்களை கேட்டன. சௌகரியமாக ஒரு வேலையும் செய்யாமல் அவை மேய்ந்து கொண்டிருக்கையில் மின்சாரத்தால் இயங்கும் விதவிதமான இயந்திரங்கள் அவர்களுக்கிடையே வேலைகளை எல்லாம் ஒரு வினாடியில் செய்து முடித்துவிடும் என்ற ஸ்னோபால் சொல்லியதை ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தன அவை. மின்சாரம் வந்துவிட்டால் விலங்குகளுக்கு ஏராளமான அவகாசம் இருக்கும், அலுப்பு என்பதே இருக்காது. சில வாரங்களுக்குள்ளாகவே ஸ்னோபால் காற்றாடி இயந்திர திட்டத்தை பூரணமாக்கிவிட்டது. திருவாளர் ஜோன்ஸின் அறையில் இருந்த 3 புத்தகங்களை படித்து படித்து அந்த திட்டத்தை சாத்தியமாக்குவது எப்படி என்று ஸ்னோபால் கண்டுபிடித்து முடித்துவிட்டது. வீட்டில் செய்யக்கூடிய 1000 காரியங்கள், ஒவ்வொருவனும் கட்டிடம் கட்டலாம், மின்சாரத்தில் ஆரம்ப பாடங்கள் என்கிற 3 புத்தகங்களையும் வைத்துக்கொண்டு தன் காற்றாடி இயந்திர திட்டத்தை உருவாக்கிவிட்டது ஸ்னோபால்.
கோழி முட்டைகளை வைத்து குஞ்சு பொரிக்க வைக்கும் அறையில் படங்கள், கட்டிட திட்டங்கள், கணக்குகள் எல்லாவற்றையும் போட்டு பார்த்து தன் திட்டங்கள் பூரணமாக உருவாகிற்று. ஸ்னோபால் மணிக்கணக்காக அங்கே தனியாக கதவை சாத்தி கொண்டு வேலை செய்யும். ஒரு கல்லை அடையாளமாக வைத்துக்கொண்டு முன்னங்கால்களுக்கு இடையில் ஒரு சாக்கட்டியை பிடித்து கொண்டு வழவழவென்றிருந்த தரையில் படங்களும் கணக்குகளும் போட்டு போட்டு வழிகளை கண்டுபிடித்தது ஸ்னோபால். அங்கும் இங்கும் ஓடி அது உற்சாகமாக தனக்குத்தானே பேசிக்கொண்டு திட்டங்களை முடிவு செய்தது. மற்ற விலங்குகள் வந்து பார்க்கும். அவற்றிற்கு ஒன்றும் புரியாது. தரையில் பாதிக்கு மேல படங்களும் கோடுகளும் சக்கரங்களும் கணக்குகளுமாக பார்ப்பதற்கு அச்சுறுத்துவதாகவும் உண்மையிலேயே பெரிய விஷயமாக தான் இருந்தது அது. தினம் ஒரு தரமாவது வந்து எல்லா விலங்குகளும் ஸ்னோபாலின் ஆராய்ச்சி கூடத்தை பார்த்துவிட்டு புரிந்து கொண்ட மாதிரி தலையை ஆட்டிவிட்டு போகும். கோழிகளும் வாத்துகளும் கூட வந்து பார்த்தன. கோடுகளில் கால் வைத்து அழித்து விடாமல் ஒதுங்கி நின்று பார்த்துவிட்டு போயின. நெப்போலியன் மட்டும்தான் இதெல்லாம் பட்டுக்கொள்ளாமல் ஒதுங்கி நின்றது. ஆரம்பம் முதலே காற்றாடி இயந்திர யோசனை அதற்கு பிடிக்கவில்லை. அப்படி இருந்தும் ஒரு நாள் ஸ்னோபாலின் கோடுகளையும் திட்டங்களையும் பார்க்க அதுவும் வந்தது. ஒவ்வொரு கோடாக முகர்ந்து பார்த்தது. பிறகு ஒரு ஓரமாக நின்று தலையை சாய்த்து கொண்டு பார்த்தது. பிறகு தரையில் வரையப்பட்ட அந்த திட்டத்துக்கு மேல் சிறுநீர் பெய்ந்துவிட்டு அது போய்விட்டது. ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. காற்றாடி இயந்திரம் பற்றிய விவகாரத்தில் விலங்கு பண்ணையே இரண்டு பட்டுவிட்டது. அதை நிர்மாணிப்பது மிகவும் சிரமமான காரியம் என்பதை ஸ்னோபால் மறைக்கவில்லை. கல்வெட்டி சேர்க்க வேண்டும், கற்களை அடுக்கி சுவர்கள் எழுப்ப வேண்டும், பிறகு பாய்மரங்கள் விசிறிகள் தயார் செய்ய வேண்டும், அப்பால் மின் இயந்திரம் கம்பிகள் எல்லாம் தயார் செய்ய வேண்டும். இதெல்லாம் விலங்குகளுக்கு எப்படி கிடைக்கும் என்பது பற்றி ஸ்னோபால் பேசவே இல்லை. ஆனால் இது எல்லாவற்றையுமே ஒரு வருடத்திற்குள் சிரமப்பட்டு செய்து முடித்து விடலாம் என்றது ஸ்னோபால். அதை நிர்மாணித்து விட்டால் அதற்கு பிறகு விலங்குகள் வாரத்தில் 3 நாட்கள் உழைத்தால் போதும் என்று கூறியது அது. மற்ற நாட்களில் ஓய்வு எடுத்துக்கொண்டு உல்லாசமாக இருக்கலாம். இதற்கு எதிர்மாறாக நெப்போலியன் உணவு உற்பத்தியை அதிகப்படுத்துவது உடனடியான தேவை. அதை கவனிக்காமல் காற்றாடி நிர்மாணிக்க விலங்குகள் போய்விட்டால் பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான் என்று வற்புறுத்தியது. 2 கட்சிகளாக விலங்குகள் பிரிந்தன. ஒன்றின் ஸ்லோகம் ஸ்னோபாலுக்கு ஓட்டு போடு, வாரத்தில் 3 நாள் உழை. மற்றொன்றின் ஸ்லோகம் நெப்போலியனுக்கு ஓட்டு போடு, வயிறார உணவு கிடைக்கும். 2 கட்சிகளும் சேராத விலங்கு பெஞ்சமின் ஒன்றுதான். உணவு உற்பத்தி பெருகும் என்றோ வேலை குறையும் என்றோ அது நம்ப தயாராக இல்லை. எது எப்படியானாலும் என்றும் எல்லாம் இப்படியேதான் இருக்கும் என்பது அதன் கட்சி. காற்றாடி இயந்திரம் இருந்தாலும் இல்லாவிடினும் வாழ்வு என்பது எப்பொழுதும் போல மோசமாகவே தான் நடந்து கொண்டிருக்கும் என்றது அது. காற்றாடி இயந்திரத்தை பற்றிய விவாதங்களை தவிர பண்ணையின் தற்காப்பு விஷயமாகவும் விவாதங்கள் கிளம்பின. மாட்டுக்கொட்டில் யுத்தத்திலே மனிதர்களை தோற்கடித்து விரட்டியாகிவிட்டது என்றாலும் கூட அவர்கள் பண்ணையை கைப்பற்ற மீண்டும் உறுதியாகவும் பலமாகவும் முயற்சி செய்வார்கள் என்பதை அவ்விலங்குகள் அனைத்தும் நன்கே உணர்ந்தே இருந்தன. திருவாளர் ஜோன்ஸை மீண்டும் பண்ணையில் கொண்டு வந்து வைக்க முயற்சிகள் நடக்கும். இந்த முயற்சிகள் தீவிரமாகவும் மும்முரமாகவும் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் விலங்குகளிடம் மனிதர்கள் தோற்று ஓடிப்போன விஷயம் இப்பொழுது நாடெங்கும் பரவிவிட்டது. மனிதர்கள் வெற்றி பெற்று தங்கள் கௌரவத்தை ஸ்தாபித்து கொள்ளாவிட்டால் மற்ற பண்ணைகளிலும் விலங்குகள் புரட்சி செய்ய தொடங்கிவிடலாம். மனிதர்கள் மீண்டும் அதிக உத்வேகத்துடன் யுத்தம் செய்ய வருவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பண்ணையின் தற்காப்பு பிரச்சனை பற்றியும் வழக்கம் போலவே ஸ்னோபாலும் நெப்போலியனும் ஒத்துப்போக முடியவில்லை. நெப்போலியன் சொன்னது என்னவென்றால், விலங்கு பண்ணையை சேர்ந்த விலங்குகள் துப்பாக்கிகளும் ஆயுதங்களும் கொணர்ந்து யுத்தத்திற்கு தயார் செய்து கொள்ள வேண்டும். எதிர்ப்பை சமாளித்து வெற்றி பெற கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆனால் ஸ்னோபால் சொன்னது வேறு. ஏராளமான புறாக்களை வெளியே அனுப்பி மற்ற பண்ணைகளில் உள்ள விலங்குகளை புரட்சி செய்ய தூண்டிவிட வேண்டும். அதுதான் யுத்தத்தை தவிர்க்க வழி. தற்காப்பு வித்தைகளை அறியாமல் போய்விட்டால் யுத்தத்தில் தோற்று விடுவோம் என்றது ஒன்று. மற்றது சொன்னது என்னவென்றால், மற்ற பண்ணைகளிலும் புரட்சிகள் ஏற்பட்டுவிட்டால் அதற்கு பின் யுத்தம் தற்காப்பு என்பதற்கு அவசியம் இருக்காது என்பதுதான். விலங்குகள் முதலில் நெப்போலியன் சொன்னதை கேட்டன, பிறகு ஸ்னோபால் சொன்னதை கேட்டன. எது சொன்ன விஷயம் சரியானது என்று முடிவு செய்ய அவற்றால் இயலவில்லை. அந்த சமயத்தில் யார் பேசுகிறார்களோ அவர்கள் சொல்வதுதான் சரியாக அவற்றிற்கு தோன்றியது. கடைசியாக ஒரு நாள் ஸ்னோபாலின் திட்டங்கள் எல்லாம் ஒரு வழியாக பூர்ணத்துவம் அடைந்தன. அடுத்து வந்த ஞாயிறன்று நடந்த கூட்டத்தில் காற்றாடி இயந்திரம் நிர்மாணிக்கும் வேலையை தொடங்குவதா வேண்டாமா என்கிற விஷயம் ஓட்டுக்கு விடப்பட இருந்தது. பெரிய கொட்டிலில் எல்லா விலங்குகளும் கூடியதும் ஸ்னோபால் எழுந்து நின்று முதலில் பேசியது. பல தடவைகள் ஆடுகள் தங்கள் 4 கால் நல்லது என்ற பாட்டை கிளப்பி அதன் பிரசங்கத்தை நிறுத்தின. ஆனால் அதை லட்சியம் செய்யாமல் காற்றாடி இயந்திரம் நிர்மாணிப்பது ஏன் அவசியம் என்பதை பற்றி சொல்லிவிட்டு ஸ்னோபால் உட்கார்ந்தது. பிறகு நெப்போலியன் பதில் சொல்ல எழுந்து நின்றது. காற்றாடி இயந்திரம் என்பதே ஒரு குருட்டு கொள்கை, அர்த்தமற்ற பேச்சு, அதற்கு யாரும் ஓட்டு செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு நெப்போலியன் உட்கார்ந்து விட்டது. 30 வினாடிகள் தான் பேசிற்று. முடிவு என்ன ஆகும் என்பது பற்றி அது கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. இதை கேட்ட ஸ்னோபால் மறுபடியும் குதித்தெழுந்து ஆடுகளின் குரல்களுக்கு மேலே கேட்கும்படியாக காற்றாடி இயந்திரம் நிர்மாணிப்பதை ஆதரித்து உணர்ச்சி வேகத்துடன் பேசிற்று. இதுவரை சபலத்துடன் இருந்த கட்சிகள் ஸ்னோபாலின் உணர்ச்சி ததும்பிய பிரசங்கத்தால் மனமாறி காற்றாடி இயந்திரம் அனுதாபிகள் கட்சி வலுவடைந்தது. காற்றாடி இயந்திரம் நிர்மாணமாகி அனாவசியமான வேலைகளும் உழைப்பும் அகன்றுவிட்ட நிலையில் விலங்கு பண்ணை எப்படி இருக்கும் என்று ஸ்னோபால் உருக்கமாக வர்ணித்தது. கற்பனையில் மின்சக்தி கொண்டு புல் வெட்டுவது, காய்கறி நறுக்குவது எப்படி என்பதையெல்லாம் தாண்டி போய்விட்டது. மின்சக்தியால் ஏர் கலப்பைகள், மண்வெட்டிகள், உரளைகள், கட்டுகிற ஆயுதங்கள், அறுவடை செய்யும் வண்டி எல்லாமே வேகமாக இயங்கும் என்றது ஸ்னோபால். பண்ணை பூராவும் மின்சார விளக்குகள் எரியும். குளிர்ந்த நீர், சூடான நீர் இரண்டும் கிடைக்கும். உஷ்ணமூட்ட அடுப்புகளையும் தேவையானபடி செய்து கொள்ளலாம். ஸ்னோபால் பேசி முடித்ததும் தெளிவாகவே எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. காற்றாடி இயந்திரத்துக்கு சாதகமாக தான் ஓட்டுகள் எல்லாம் விழும் என்பது. ஆனால் அந்த சமயம் பார்த்து நெப்போலியன் எழுந்து நின்று ஸ்னோபாலை பக்கவாட்டில் ஒரு தினுசாக பார்த்து கொண்டு சன்னமான ஆனால் வெகு தூரம் எட்டக்கூடிய குரலில் சீட்டியடித்தது. அப்படி அது சீட்டியடித்ததை அதற்கு முன் விலங்கு பண்ணையில் எந்த மிருகமும் கேட்டதே இல்லை. உடனே வெளியே வேட்டை நாய்களின் குரல் பயங்கரமாக கேட்டது. கழுத்தில் பித்தளை பொத்தான்கள் பதித்த வளையங்களுடன் உள்ளே பாய்ந்து ஓடி வந்தன 9 பெரிய வேட்டை நாய்கள். ஸ்னோபாலை நோக்கி பாய்ந்தன அவை. கடிக்க தயாராக திறந்திருந்த அவற்றின் வாய்களிலிருந்து மயிரிழையில் தப்பித்து தாண்டி குதித்து ஓடியது ஸ்னோபால். ஒரு வினாடியில் அது கொட்டகையை விட்டே வெளியேறிவிட்டது. அதைத் தொடர்ந்து நாய்களும் ஓடின. பேசுவதற்கோ எதிர்த்து சொல்வதற்கோ முடியாதபடி ஆச்சரியமும் பயம் அடைந்த விலங்குகள் எல்லாம் அந்த நாய்கள் ஸ்னோபாலை துரத்துவதை பார்த்து கொண்டு நின்றன. ஸ்னோபால் பெரிய வயலை தாண்டி பண்ணைக்கு வெளியே செல்லும் பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. பன்றியால் மட்டுமே ஓடக்கூடிய வேகத்துடன் தான் ஓடிற்று அது. ஆனாலும் வேட்டை நாய்கள் அதை விடாமல் துரத்தின. திடீரென்று ஸ்னோபாலுக்கு வழுக்கிவிட்டது. நாய்கள் அதை பிடித்து விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் உடனே சமாளித்து கொண்டு எழுந்து முன்னிலும் அதிக வேகமாக ஓடிற்று அது. நாய்கள்தான் வென்றுவிடும் போல இருந்தது. ஒரு நாய் அதன் வாலை தன் பல்லால் கவ்வி விட்டது.
ஆனால் சமயத்தில் வாளை ஆட்டி தப்பித்து கொண்டது ஸ்னோபால். பிறகு மூச்சை பிடித்து கொண்டு ஓடி வேலியில் இருந்த ஒரு பொந்தில் புகுந்து மறைந்துவிட்டது. அதற்கு பிறகு அது விலங்கு பண்ணையிலிருந்து மிருகங்களின் கண்களில் படவே இல்லை. பீதி அடைந்த நிலையில் மௌனமாக எல்லா விலங்குகளும் வந்து மீண்டும் கொட்டகையில் கூடின. ஒரு வினாடிக்கு பிறகு வேட்டை நாய்களும் தாவி குதித்து ஓடி வந்தன. முதலில் இந்த வேட்டை நாய்கள் எங்கிருந்து வந்தன என்பது விலங்குகளுக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சிறிது நேரத்திற்குள் எல்லாம் விளங்கிவிட்டது. நெப்போலியன் நாய்களிடம் இருந்து விலக்கி ரகசியமாக வளர்த்து பழகிய நாய்க்குட்டிகள் தான் அவை. இன்னும் பூரணமான வளர்ச்சி பெறாதவைதான் அவை என்றாலும் பெரிதாக இருந்தன. ஓநாய்கள் போல அச்சுறுத்துபவையாக இருந்தன. நெப்போலியனை நெருங்கி சுற்றி வந்தன அவை. அந்த நாட்களில் ஜோன்ஸை கண்டு நாய்கள் வாலாட்டுவது போலவே அவை இப்பொழுது நெப்போலியனை கண்டு வாலாட்டியதை கவனித்தன விலங்குகள் எல்லாம். தன் நாய்கள் பின்தொடர நெப்போலியன் மேடை மேல் ஏறி நின்று கொண்டது. கிழட்டு தளபதி தன் கனவை பற்றி சொல்ல அன்றொரு நாள் அந்த மேடையின் மேல்தான் ஏறி நின்றது. இனி ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களே அவசியம் இல்லை. பொழுதை வீணாக்கி அந்த கூட்டங்கள் இனி நடக்காது. பண்ணை சம்பந்தமான நடைமுறை பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பன்றிகள் அடங்கிய ஒரு வேலை கமிட்டி நிர்மாணித்து முடிவு செய்யும். அந்த கமிட்டிக்கு நானே தலைமை வகிப்பேன். ரகசியமாக கூடுகிற இந்த கமிட்டி கூட்டங்களின் முடிவுகள் மட்டும் மற்ற விலங்குகளுக்கு உரிய காலத்தில் அறிவிக்கப்படும். ஆனால் ஞாயிறன்று காலை நேரத்தில் வழக்கம் போல விலங்குகள் ஒன்று சேர்ந்து இங்கிலாந்தின் விலங்குகள் பாட்டை பாடும். வாரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றிய உத்தரவுகள் கூட அந்த கூட்டத்தில் அறிவிக்கப்படும். மற்றபடி எதை பற்றியும் விவாதங்கள் சமாதானங்கள் எதுவும் இருக்காது என்று அறிவித்தது நெப்போலியன். ஸ்னோபால் அடித்து துரத்தப்பட்டதே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது விலங்குகளுக்கெல்லாம். அதைத் தொடர்ந்து வந்த இந்த அறிக்கையும் அதிர்ச்சி தருவதாகத்தான் இருந்தது. எல்லையற்ற கவலையில் ஆழ்ந்து மயங்கி திகைத்தன விலங்குகள். சரியான வார்த்தைகளும் பத பிரயோகங்களும் தெரிந்திருந்தால் பல விலங்குகள் இதற்கெல்லாம் ஆட்சேபித்திருக்கக்கூடும். பாக்ஸருக்கு கூட இந்த அறிக்கை தெளிவில்லாத ஒரு மனக்குழப்பத்தையும் துன்பத்தையும் தருவதாக இருந்தது. காதை நிமிர்த்தி கொண்டு பிடரியை சிலிர்த்து கொண்டு தன் சிந்தனைகளை ஒழுங்குபடுத்தி கொள்ள முயன்றது பாக்ஸர். ஆனால் கடைசியில் பார்க்கும்போது சொல்வதற்கு விஷயம் எதுவும் அகப்படவில்லை அதற்கு. ஆனால் பன்றிகளிலேயே சில பலதரப்பட்ட வார்த்தைகளை உரக்க கொட்டின. தங்கள் ஆட்சேபத்தை பலமாக தெரிவித்தன. முன் வரிசையில் இருந்த 4 வாலிப பன்றிகள் தங்கள் ஆட்சேபத்துக்கு அறிகுறியாக பல குரல்களில் கீறிச்சிட்டன. ஒரே சமயத்தில் 4 பன்றி குட்டிகளும் எழுந்து நின்று கொண்டு பேசத் தொடங்கின. ஆனால் திடீரென்று நெப்போலியனை சுற்றி உட்கார்ந்திருந்த நாய்கள் எல்லாம் பயமுறுத்துகின்ற வகையில் அந்த பன்றிக்குட்டிகளை பார்த்து உருமின. உடனே பன்றிக்குட்டிகள் பேசாமல் உட்கார்ந்து மௌனமாகிவிட்டன. அப்பொழுது ஆடுகள் உரத்த குரலில் 4 கால் நல்லது 2 கால் கெட்டது என்று பாடத் தொடங்கின. இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் நடக்கவே மேற்கொண்டு விவாதம் செய்யவே முடியாமல் போய்விட்டது. புதிய ஏற்பாடுகளை பற்றி அந்த பண்ணையில் உள்ள எல்லோரிடமும் சொல்வதற்காக ஸ்வீக்லர் என்ற பன்றி அனுப்பப்பட்டது. தோழர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் சொல்லியது இது தெரிய வேண்டும். தோழர் நெப்போலியன் மகத்தான தியாக சிந்தனையுடன் இந்த அதிகப்படியான சுமையையும் தாமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தோழர்களே, தலைமை பதவி என்பது இன்பம் பயப்பது என்று நீங்கள் தவறுதலாக எண்ணக்கூடாது. அது எதிர்மாறானது. அது மிகவும் சிரமமான பொறுப்பு. எல்லா விலங்குகளும் சரிநிகர் சமமானவை என்பதை தோழர் நெப்போலியனை விட உறுதியாக நம்புவர்கள் வேறு யாரும் இல்லை. உங்கள் பிரச்சனைகளை அலசி முடிவு கட்ட உங்களையே விட்டுவிட தோழர் நெப்போலியன் தயார்தான். ஆனால் நீங்கள் தவறான தீர்மானம் செய்து முடிவு கட்டிவிட்டால் என்ன செய்வது?
அதற்கு பிறகு விலங்கு பண்ணை சரிவர இயங்காதே. ஸ்னோபாலை பின்பற்றுவது என்று நீங்கள் தீர்மானித்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? காற்றாடி இயந்திரம் என்கிற அஸ்திவாரமற்ற அவன் கனவை பின்தொடர நீங்கள் தீர்மானித்திருந்தால் விலங்கு பண்ணை என்னவாகியிருக்கும்? தோழர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸ்னோபால் ஒரு குற்றவாளி, வேறென்ன? ஆனால் அது மிகவும் தீரமாக மாட்டுக்கொட்டிலில் சண்டையில் ஈடுபட்டதே என்று சொல்லிற்று ஒரு குரல். தீரமும் வீரமும் போதுமா? பணிவும் பக்தியும் சொன்னதை கேட்டு படியும் குணமும் வேண்டாமா என்று கேட்டது ஸ்வீலர். தலைவரை மதிக்கும் தன்மைதான் நமது முதல் தேவை. தவிரமும் மாட்டுக்கொட்டில் சண்டையில் ஸ்னோபாலின் பங்கு சமீப காலத்தில் மிகைப்படுத்தி கூறப்படுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. கட்டுப்பாடு, உறுதியான கட்டுப்பாடு, அதுதான் இப்பொழுது நம் முக்கிய கொள்கை. தோழர்களே, தவறி ஒரு விஷயத்தில் ஒரு அடி எடுத்து வைத்து விட்டாலும் உடனே நமது எதிரிகள் நம்மேல் பாய்ந்து பிடித்து கொண்டு விடுவார்கள். உங்களை நான் கேட்கிறேன், ஜோன்ஸ் திரும்பி வந்து விடுவதை நீங்கள் யாரும் விரும்பவில்லையே? இந்த தடவையும் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நிச்சயமாக விலங்குகளில் எதுவும் ஜோன்ஸ் திரும்பி வருவதை விரும்பவில்லை என்பதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை விவாதங்கள் காலை நேரத்தில் நடப்பதால் அவன் திரும்பி வந்துவிடக் கூடும் என்றால் அன்று அந்த விவாதங்களை விட்டு விடுவது நல்லதுதானே? இத்தனை நேரம் யோசனையில் மூழ்கி ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட பாக்ஸர் தனது அபிப்பிராயத்தை தெளிவாக சொல்லிவிட்டது. தோழர் நெப்போலியன், அப்படி சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். அந்த நிமிஷம் முதல் அதுவும் மற்ற விலங்குகளும் நெப்போலியன் செய்வதே சரி என்று ஒரு கொள்கையை கடைபிடிக்க தீர்மானித்தன. இன்னும் சிரமப்பட்டு உழைப்பேன் என்கிற தன் சொந்த கொள்கையுடன் இதையும் சேர்த்து கொண்டது பாக்ஸர். இதற்குள் பருவம் மாறிவிட்டது. வசந்த காலத்து உழவு தொடங்கிவிட்டது. காற்று இயந்திர திட்டத்தை வரைந்திருந்த கொட்டகை சாத்தி பூட்டப்பட்டது. தரையிலிருந்த படங்களும் கணக்குகளும் திட்டங்களும் அழிக்கப்பட்டிருக்கும் என்றுதான் மற்ற விலங்குகள் எண்ணிக்கொண்டிருந்தன. ஒவ்வொரு ஞாயிறன்றும் காலையில் பெரிய கொட்டகையில் கூடிய விலங்குகள் வாரத்து வேலைகளை பற்றிய உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு கலைந்தன. கிழட்டு தளபதி பன்றியின் மண்டையோடு பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு துப்பாக்கிக்கு பக்கத்தில் கொடிமரத்தின் மேல் வைக்கப்பட்டது. கொடியை பறக்கவிட்ட பின் மிருகங்கள் எல்லாம் அந்த மண்டையோட்டை வணங்கி மரியாதையுடனும் பணிவுடனும் கொட்டகைக்குள் வரவேண்டும் என்று ஆணை விதிக்கப்பட்டது. முன்னெல்லாம் போல இப்பொழுது எல்லா விலங்குகளும் சரிசமமாக உட்காருவது இல்லை. கவிகள் புனைந்து பாடுவதில் வல்லமை மினிமாஸ் என்ற ஒரு பன்றியும் ஸ்விக்லரும் நெப்போலியனும் மேடை மேல் உட்காரும். அவற்றிற்கு பின்னால் அர்த்த சந்திர வடிவத்தில் 9 வேட்டை நாய்களும் நின்றன. மேடை மேல் மற்ற பன்றிகள் எல்லாம் நெப்போலியனுக்கு பின்னால் உட்கார்ந்திருந்தன. கொட்டகையின் கீழ்ப்பரப்பில் மற்ற எல்லா விலங்குகளும் நெப்போலியனை பார்த்து கொண்டு உட்கார்ந்தன. அந்த வாரத்துக்குரிய உத்தரவுகளை நெப்போலியன் உரத்த இராணுவ அதிகார குரலில் வாசிக்கும். பின்னர் இங்கிலாந்தின் விலங்குகள் பாட்டை ஒரு தடம் பாடிவிட்டு விலங்குகள் கலைந்துவிடும். ஸ்னோபாலை விரட்டியடித்த 3வது ஞாயிறன்று ஸ்னோபாலின் காற்றாடி இயந்திரம் எப்படியும் நிர்மாணிக்கப்படும் என்று நெப்போலியன் அறிவித்த போது மற்ற விலங்குகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டன. தனது மனம் மாறியதற்கான காரணம் எதையும் நெப்போலியன் சொல்லவில்லை. ஆனால் காற்றாடி இயந்திரம் நிர்மாணிப்பதற்கு விலங்குகள் எல்லாமாக சேர்ந்து வெகுவாக பாடுபட வேண்டும் என்று மட்டும் உசார்படுத்தியது. கொடுக்கப்படும் உணவின் அளவு கூட கொஞ்ச காலம் குறைக்கலாம் என்று சொல்லிற்று. கடைசி புள்ளி விவரங்கள், கோடுகள், ஆணிகள், சக்கரங்கள் வரையில் எல்லாம் சரிவர பூர்ணமாக தயாராகிவிட்டன. 3 வாரங்களாக ஒரு பிரத்யேக பன்றி கமிட்டி அந்த வேலைகளை கவனித்து வந்ததாம். பல புது சீர்திருத்தங்களுடன் காற்றாடி இயந்திரம் நிர்மாணமாக இருக்கிறது. 2 வருஷங்களில் கட்டி முடித்து விடலாம் என்றும் அறிவித்தது நெப்போலியன்.
அன்று மாலை ஸ்வீக்லர் பன்றி ஒவ்வொரு விலங்கினிடமும் போய் ஆரம்பம் முதலே நெப்போலியன் காற்றாடி இயந்திரத்தை உண்மையில் எதிர்க்கவே இல்லை என்று ஸ்தாபிக்க முயன்றது. அது கூறியதாவது, நெப்போலியன் தான் காற்றாடி இயந்திர யோசனையை முதலில் சொன்னது. அதற்கான திட்டங்களையும் வரைந்து ரகசியமாக வைத்திருந்தது. ஸ்னோபால் அந்த திட்டத்தை திருடி தன்னுடையதாக வெளியிட்டது என்று எல்லா விலங்குகளுக்கும் புரியக்கூடிய மொழியில் விவரமாக சொல்லிற்று ஸ்வீக்லர். காற்றாடி இயந்திரம் என்பது நெப்போலியனின் தனி முழு சிருஷ்டி என்றது அது. அப்படியானால் ஏன் நெப்போலியனின் முதலில் அதை அப்படி ஆட்சேபித்தது என்று ஒரு விலங்கு கேட்டது. இதை கேட்ட ஸ்வீக்லர் கெட்டிக்காரத்தனமாக ரகசிய குரலில் சொல்லிற்று. அதுதான் தோழர் நெப்போலியனின் கெட்டிக்காரத்தனம் என்றது அது. காற்றாடி இயந்திரத்தை எதிர்ப்பதாக வேஷம் போட்டதே தவிர வேறு அல்ல. அப்படி வேஷம் போட்டால்தானே தந்திரமாக ஸ்னோபாலை விரட்டிவிட்டு தன் கற்பனையை, தன் திட்டத்தை தானே நிறைவேற்றவும் வழி ஏற்பட்டது. ஏன் ஸ்னோபாலை விரட்ட வேண்டும் என்று கேட்டால், அது தீய குணங்கள் படைத்த விலங்கு, விலங்குகளின் எதிரி, மற்றவர்கள் வேலை செய்வதையும் தடுக்கும் துர்குணம் படைத்த துரோகி. இதெல்லாம் ராஜ்ய தந்திரம் என்றது ஸ்வீக்லர். பல தடவைகள் தந்திரம் தோழர்களே, ராஜ்ய தந்திரம் என்று சொல்லிற்று ஸ்வீக்லர். ராஜ்ய தந்திரம் என்றால் என்னவென்று விலங்குகளுக்கு நிச்சயமாக தெரியவில்லை என்பது உண்மைதான். எனினும் ஸ்வீக்லர் அப்படி ரகசிய குரலில் எல்லாம் தெளிவாகிவிட்ட மாதிரி பேசும்போது அவை என்ன செய்ய முடியும்? புரிந்துவிட்ட மாதிரி பேசாதிருந்து விட்டன. போதாதற்கு அதன் கட்சியை வலியுறுத்த நெப்போலியனின் 3 வேட்டை நாய்களும் ஸ்வீக்லர் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு மற்ற விலங்குகளை பார்த்து உருமிக் கொண்டிருந்தன. வேறு கேள்விகள், சந்தேகங்களை கேட்டு விவாதத்தை வளர்க்காமல் மற்ற விலங்குகள் ஸ்வீக்லர் சொன்ன விளக்க உரையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டன. அத்தியாயம் 5 முடிந்தன.